ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம எண்ணங்கள் நம்ம இறந்த பின்னும் நம்மளை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லி உங்களுக்கு சொல்றேன். ஒரு தெருவில் நிறைய வீடு இருக்கு. அதுல ஒரு தர்மம் எடுக்கிற ஒரு பிச்சை எடுக்கிறவர் பிச்சை கேட்கிறாரு. அவர் ரெகுலரா அங்க வர்றவர் தான். ஒரு 2 வீட்லயுமே குழந்தைங்க இருக்காங்க. எதிர் வீட்டுல ஒரு வீட்டுல இருக்கிற அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு 2 வயசு குழந்தை இருக்கிறாங்க. அந்த குழந்தைய இடுப்புல தூக்கிட்டு அந்த குழந்தை கையில தர்மத்தை கொடுத்து அந்த தர்மம் கேட்கிறவர்கிட்ட போட சொல்றாங்க. இது ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி எய்த்த வீட்டுல இருக்கிற அம்மா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போய் இந்த பிச்சை எடுக்கிற தர்மம் கேட்கிறப்ப அவங்களும் அந்த குழந்தைய கையில அரிசியோ சாதமோ எது அவங்களுக்கு இருக்கோ அன்னைக்கு அதை அந்த குழந்தை கையில கொடுத்து அவங்க போட சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த 2 வயசானவங்க 2 பேரும், அந்த குழந்தைங்களோட அம்மா 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் முதல் குழந்தை இருக்காங்க இல்லையா, முதல்ல குழந்தைய கொடுத்து கையில போட சொன்னாங்க இல்லையா, அந்த அம்மா சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. 2வது எதிர் வீட்டுல இருந்த அம்மா அவங்களும் குழந்தை கையால தான் போட சொல்றாங்க. அவங்க நரகத்துக்கு போறாங்க. அப்போ அந்த அம்மா கேக்குறாங்க, நானும் எதிர் வீட்டுல இருக்கவங்களும் ஒரே நேரத்துல 2 பேருமே எங்க குழந்தைங்க கையால தானே சாப்பாடு போட்டோம். அவங்க மட்டும் எதுக்கு சொர்க்கத்துக்கு போனாங்க, நான் ஏன் நரகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ கடவுள் சொல்றாரு, அந்த முதல்ல இருந்த அம்மா குழந்தை கையால சாப்பாடு கொடுக்கும் பொழுது 2 விஷயத்த சொல்லி கொடுக்கறாங்க. ஒண்ணு அந்த குழந்தைக்கு தர்மம் செய்யணும், நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த குழந்தைக்கு தெரியணும். இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், பசிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் அந்த குழந்தைகிட்ட அவங்க சொல்லி அந்த குழந்தை கையால சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க. 2வது, இந்த புண்ணியம் எல்லாமே என் குழந்தைக்கு போய் சேரட்டும், நான் கொடுத்தா என்ன, என் குழந்தைக்கு தான் அந்த புண்ணியம் எல்லாம் போய் சேரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த குழந்தை கையால கொடுத்து அவங்க தர்மம் பண்ண சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, குழந்தை கையால கொடுத்தா அளவு குறையும். இப்ப நீங்க ஒரு புடி எடுத்தீங்கன்னா அரிசி நிறைய வரும். ஆனா உங்க குழந்தை ஒரு கையில ஒரு புடி எடுத்துச்சுன்னா அரிசி குறைவா வருங்கிறதுனால நீங்க உங்க குழந்தை கையால அரிசி எடுத்து கொடுத்து அந்த கெட்ட எண்ணத்தோட நீங்க அந்த குழந்தை கையால அரிசி எடுக்க சொன்னீங்க. குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, நீங்க எதுவுமே குழந்தைக்கு சொல்லியும் கொடுக்கல. ஆனா உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இல்ல, அதனால உங்களுடைய எண்ணத்துக்காக தான் நீங்க நரகத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. நம்ம எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு இல்லை, எப்பொழுதுமே ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இருக்கணும். நமக்கு தீய எண்ணங்கள் இருந்ததுன்னா அது நமக்கே நெகட்டிவா போயிடும். நல்ல எண்ணங்களோட வாழ்வோம். நம்மளை சுற்றி நல்ல ஒரு சூழ்நிலையில எல்லாரையுமே சந்தோஷமா நம்ம வச்சுக்கணும். எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல். அந்த செயல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் இருக்கணும். நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க யாருமே வீணா போனதா சரித்திரம் கிடையாது. இப்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஆனா பிற்காலத்துல நல்ல எண்ணம் இருக்கிறவங்க எப்பொழுதுமே நல்லா இருப்பாங்க. அதனால எப்பொழுதுமே கெட்ட எண்ணங்களை தவிர்த்திடுங்க. நல்ல எண்ணங்களை, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.